2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் சதுரங்க ஆட்டம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஆளும் கட்சியின் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு எதிராக பலமான கட்சியே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் எங்களுக்கு எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார், திமுகவுக்கு எதிராக பலமான கட்சியே இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றது இப்போ விஜயோடைய அரசியல் வருகையை அவர் கண்டுக்கவே இல்ல அப்படின்னு காட்டுதா, இல்ல அவர் பயப்படுகிறார் அப்படின்னு காட்டுகிறதா சார்? வயர்லைன் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் இருக்குது. ஆனா இப்பவே தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறதுன்னு தெரியுது. இதுல உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு காலத்துல நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் திரைப்படத்துறையிலும் இருந்தவர்கள். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏட்டி போட்டியாக பேசுறாங்க. இதுல விஜய் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது எல்லாருக்கும் கோபத்தை உருவாக்கி இருக்கு. அந்த கோபத்தின் அடிப்படையில தான் உதயநிதி அவருக்கும் இளரத்தம் அவர் இந்த மாதிரி பதில் சொல்றாரு. அரசியல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் தவிர்க்கப்படுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தூய்மையான அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் மற்ற அரசியல்களை விட வித்தியாசமா இருக்கணும். இஷ்யூ பேஸ்டா புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் பேசணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விடுவதும் சவடால் அடிப்பதும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சார், ஆவணத்தோடு வருபவர்களை வீழ்த்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ அந்த ஆவணத்தோடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாரை குறிப்பிடுது சார்? மோடியையா இல்ல விஜயையா? 2 பேரையும் குறிப்பிடுவதாக நினைக்கிறேன். விஜய் ஒரு பெரிய சக்தி இல்லை இன்னைக்கு. அவர் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறவர். ஆனா இன்னைக்கு அரசியல்ல பெரிய சக்தியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டுல கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அதுக்காகத்தான் பியூஷ் கோயல் வர்றாரு, மோடி வர்றாரு, ஷா வர்றாரு, அமித்ஷா வர்றாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது வித்தியாசமா பேசிட்டு போறாங்க, குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, மிரட்டுறாங்க. அவங்களுடைய அனுபவம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். எதிர்கட்சிகளை வலுவிழக்க செய்வதற்கு ஒரு முயற்சியாக அவங்க பல்வேறு நிறுவனங்களை, குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறத கண்கொண்டதாக பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னால நடந்த தேர்தலையும் இது நடந்தது. அந்த அடிப்படையில தான் அவரு அந்த ஆவணங்கள்னு பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எங்கள்கிட்ட நிறைய ஆவணங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு, ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்ட மேலேயும் ஃபைல் இருக்குன்னு பேசுறாங்க. அந்த அடிப்படையில இத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அதிமுகவும் தாவேகாவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழல்ல இப்போ திமுகவுக்கு எதிரியே இல்ல அப்படிங்கிற பேச்சு ஆபத்தானதாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுகவும் தாவேகாவும் இணைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறதாக நான் கருதல. காரணம், விஜய் என்ன சொல்றாரு? நான் தான் முதல்வர். எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கிடுவாரா? அதிமுக நீண்ட காலமாக ஆட்சியிலும் இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியோட ஒரு உடன்பாடு வைக்கும் போது அவர்களுக்கு முதல்வர் பதவியை கொடுக்கிறது என்பது சாத்தியப்படுமா? இல்ல விஜய் ஏற்கனவே சொன்னதுல இருந்து பின்வாங்கி, இல்ல எனக்கு முதல்வர் பதவி வேண்டாம், துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்பாரா? அதிமுகவோடு இணைந்து விட்டால், உடன்பாடு வைத்துக் கொண்டால் தாவேகாவினுடைய எதிர்காலம் அதோட முடிஞ்சுக்கும். தாவேகாவினுடைய எதிர்காலம் இருக்கணும்னு சொன்னா அவங்க தனியா நின்று போட்டி பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்றத பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் யூகத்துல தானே சொல்லிட்டு இருக்கோம், ரசிகர்களை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல கூட தேர்தலை சந்திக்கல. தேர்தலை களத்துல சந்திக்கும் போதுதான் எத்தனை பேர் ரசிகர்கள், எவ்வளவு பேர் ஓட்டா போட போறாங்கன்னு அன்னைக்குதான் பார்க்க முடியும். சீமானும் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் தான், சரத்குமார் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் தான், அதே மாதிரி விஜயகாந்த் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர், சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவரும் திரைப்படத்துறையிலிருந்து வந்து தேர்தலில் நின்னாரு.
இவங்க யாருமே எதுவுமே சாதிக்க முடியலையே. சாதிக்க முடிந்தது எம்ஜிஆர் நாயகி. அவருக்கு இருந்த திராவிட பின்புலம், அவர் திராவிட கழகத்தோட, திராவிட முன்னேற்ற கழகத்தோட நெருக்கமாக இருந்தவர். அவர்களுடைய பிரச்சாரகராக இருந்தவர். அதனால அவர் ஷைன் பண்ண முடிஞ்சது. ஆனா இவங்க மற்ற எல்லாருமே குறுகிய காலத்துக்குள் காணாமல் போய்விட்டார்கள்ன்றதான் பார்க்கிறோம், சீமான் உட்பட. அதனால விஜய் அதிமுகவோட கூட்டணி வைப்பார் என்ற எந்த நம்பிக்கையும் யாருக்கும் கிடையாது. இது உதயநிதிக்கும் நல்லா தெரியும். உதயநிதிக்கும் தெரியும் அவங்க கூட்டணி வச்சா நல்லது, அதோட விஜய் அழிந்து போவார் அப்படின்றது. அதனாலதான் அவரு இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப திமுக கூட்டணியில ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிக்குள்ளேயே அடிக்கடி அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு இருக்கிறது, மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஜனநாயகம் கட்சிக்குள்ள எதை ஜனநாயகம் சொல்றாங்க? கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் இருக்கணும். அதை வெளிப்படையாக வெளியில சொல்றது இல்ல. கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய கூட்டத்துல அவங்களுடைய ஆலோசனைகளை, கருத்துக்களை முன்வைப்பது, அதை தலைமை பரிசீலித்து ஏற்றுக்கொள்வதா இல்லையா, ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லுவோம். இப்ப நான் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்கும்போது பல லட்சம் பேருக்கு தலைவராக இருந்தேன். அப்ப எங்களுடைய அமைப்புக்குள்ள மாற்று கருத்துக்கள் வரும். மாற்று கருத்துக்கள் வரும்போது அவங்களுக்கு பேசுவதற்கான சுதந்திரமும், அவங்களுக்கு சொல்றதுல சிலதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும், சிலது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது சொல்லுவதற்கும் கடமை இருக்குது. அது திமுகவுக்குள்ள நடக்குதா? நடக்குது. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய, ஆனால் திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், இடதுசாரி கட்சிகளா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் சில நேரங்களில் மாற்று கருத்து வைப்பதை பொறுத்தவரையில் சில நேரங்களில் ஆளும் கட்சி என்பது போகக்கூடிய பாதையில தவறு இருக்குதுன்னா அதை சுட்டி காட்டுவது இந்த கூட்டணி கட்சிகளுடைய கடமை. அந்த விதத்துல விசிக பல நேரங்கள் அதை சுட்டி காட்டி இருக்கிறது. இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக சிபிஎம் பல நேரங்கள்ல சுட்டி காட்டி இருக்கிறது. ஒரு உதாரணமாக, சட்டமன்றத்திலேயே 8 மணி நேர வேலை என்பதை 12 நேரம் வேலையாக திருத்தினாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுக்கான அனுமதியை கொடுத்தார். ஆனா இந்த கட்சிகள், குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் அதற்கு வலுவான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அது பகிரங்கமாக வெளியிலேயும் சொன்னாங்க, போராட்டத்துல போக வேண்டியது இருக்கும்ன்றத வேற வழி இல்லாம அதை நிறுத்த வேண்டிய தேவை வந்தது. இப்ப மீண்டும் 8 மணி நேர வேலை என்பதுதான் அமல்ல இருக்கு. அதே மாதிரிதான் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்தன, பல கட்சிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்தன. இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டு, திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையில கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி சில நாட்களுக்கு முன்னால அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஜனநாயகத்துல ஒரு பகுதி. ஜனநாயகத்துக்குள்ளாலேயே இந்த ஒரு வேலையும் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அந்த கட்சிக்குள்ளால இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, உட்கட்சி அதுபோல கூட்டணி கட்சிகளுக்குள்ளால மாற்று கருத்துக்கள் வரும்போது அதை தெரிவித்து ஒரு ஒத்த கருமத்தை உருவாக்குவது என்பது அவசியம். அது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது என்பதை பாராட்ட விரும்புகிறேன். இப்ப அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்னு ஒப்புக்கொள்கிற உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் எதுக்கு அவங்களையே பிரதான ஒரு போட்டியாளரா முன்னெடுத்துறாங்க சார்? அதாவது அதிமுக பலகீனமாக இருக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் ஒரு எதிர்கட்சின்னு பார்த்தா இன்றைக்கு போட்டி போடக்கூடிய சக்தி உள்ளது அதிமுக தான். இல்ல, அவங்களுக்குன்னு கொஞ்சம் அடிமட்டத்து வரைக்கும் தொண்டர்கள் இருக்கின்றார்கள், கட்சியினுடைய கிளைகள் இருக்கிறது, பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் அதிமுகவோட கூடுதல் பலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. புதுசா வந்த கட்சிகளுக்கு பலம் என்பது என்ன சோதித்து தான் பார்க்கணும். அதனால ஒரு போட்டின்னு பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி இருக்கிறது கரெக்டான
இப்போ விஜய் வந்து திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அதிமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருடைய இந்த மைண்ட் கேம்ல யார் வின் பண்ணுவாங்க சார்? இதுல பெரிய மைண்ட் கேம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பட்டமாக அரசியல் விமர்சனங்களுக்கு, அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். இதுல யார் பலம், எவ்வளவு பலம், எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குதுன்றது தெரியும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு திமுக, அதிமுக. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கி கட்சியில அந்த அடிமட்ட தொண்டர்கள் உள்ள கட்சிகள் வந்து இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள். காங்கிரஸ் ஒரு கட்சி. ஆனா காங்கிரசுக்கு இன்னைக்கு அடிமட்டத்துல இருக்கக்கூடிய வலு குறைந்து இருக்கிறது. தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் மற்ற கட்சிகள். வாசனுக்கு எத்தனை பேர் அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க? ரொம்ப குறைவு. தமிழ் மாநில காங்கிரஸ். அதே மாதிரி தேதிமுகவுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கும் சில இடங்களில மட்டும். பாட்டாளி கட்சி, மக்கள் கட்சிக்கு சில பகுதிகளில் மட்டும்தான் வலு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது என்னன்னு சொன்னா 2 அணிதான் இருக்க முடியும். ஒன்னு வந்து திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணியில அதிமுக கூட்டணியில போய் தாவேகா இணைந்து கொண்டால் தாவேகாவினுடைய அடையாளம் என்பது இதோட இல்லாம போயிடும். அதனால ஒரு 3வது அணியாக அவர் தனியா நிக்கிறதுக்கோ அல்லது யார சில சின்ன உதிரி கட்சிகளை சேர்த்து கொண்டு போட்டி போடுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இப்போ இளைஞர்களுக்கு அதிகாரம் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு இல்லையா? ஆனா திமுகவுல நீண்ட காலமா வாரிசு அரசியல் தான் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? வாரிசு அரசியல் திமுகவுல மட்டும் இல்ல, பல்வேறு கட்சிகள்லயும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில அமித்ஷாவினுடைய மகன் இன்னைக்கு கிரிக்கெட் வாரியத்துக்கு சர்வதேச தலைவர். பல அமைச்சர்களுடைய மகன்கள் இன்னைக்கு அரசியல் பிரமுகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவங்களுக்கு பல்வேறு பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ இது பாரதிய ஜனதா கட்சியிலையும் பார்க்கலாம், காங்கிரஸ்லயும் பார்க்கலாம். அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாருக்கு குழந்தை இல்லாம போனது, அதனால வாரிசு வரல. எடப்பாடிக்கு அடுத்தபடியாக யார் வருவாங்கன்னு தெரியாது. தேதிமுகவினுடைய விஜயகாந்தனுடைய மனைவி தானே அதனுடைய கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்காங்க. பாமகவுல போட்டி வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் தானே நடக்குது. அதனால இந்த வாரிசு அரசியல் என்பது இன்றைக்கு இந்தியாவுல தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. திமுகவுல பலரும் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய இளையவர்கள். அவங்க மாணவர் காலத்துல இருந்தே அரசியல் ஈடுபாடுல இருந்திருக்காங்க. பலரும் போராட்டங்கள்ல கூட ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் போராட்டமே குறைஞ்சு போச்சு, மாணவர்களுடைய போராட்டம். ஆனா இப்போ அன்பில் பொய்யாமொழி இருக்கிறார், ஒரு இளைஞர் தான். அவர் ஒரு நல்ல அமைச்சராக செயல்படுகிறார். இப்படி இளைஞர்களை புதுசு புதுசா கொண்டு வர்றது அப்படின்றது முயற்சி என்பது திமுகவுல இருக்குது. அது இன்னும் தொடர வேண்டும். இதுல வந்து வாரிசு தான் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. வாரிசு அரசியல்ல வரக்கூடியவர்கள் அந்த வாரிசுகள் உண்மையிலேயே சரியாக செயல்படுகிறார்களா, நல்ல திட்டம் வகுக்கிறார்களா என்பதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுக மீது பிஜேபி மேலிடம் முடிவுகளை திணிக்கிறது அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அதே சமயம் திமுகவும் அகில இந்திய அளவுல இந்திய கூட்டணியுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா சார்? இல்ல, ரெண்டையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உறவு என்பது எப்படி இப்போ நெருக்கம் வந்ததுன்னு பார்க்கணும். சமீப காலம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழந்து விடுவோம்னு ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகத்தான் வேற வழி இல்லாம இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த கூட்டணி வச்ச பிறகு பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், அதாவது ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அது வந்து
எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதுன்றத பார்க்க முடியும். அதே மாதிரி சமீப காலங்கள்ல நடந்த கூட்டங்கள்ல பார்க்கிறோம். அமித்ஷா எப்படி நடந்துகிறாரு, எடப்பாடி எப்படி நடந்துகிறார். பியூஷ் கோயல் வந்தார், நாம கூட பேசணும் அதை பற்றி. பியூஷ் கோயல் வந்தபோது அவர் தாவேக்காவை விமர்சித்து பேசாதீர்கள், விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கூட்டணியில இருக்கிறாங்களோ இல்லையோ அவரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னாங்க. அதுக்கு பிறகு பேசுறதை நிறுத்திட்டாங்க. அடுத்து இப்ப என்ன நடக்குது, நயனார் நாகேந்திரன் திடீர்னு சொல்றாரு விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்ன்றாரு. அதே மாதிரி தமிழிசை சொல்றாங்க. அதிமுக அதை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு நான் தான் முதல்வர் அப்படின்னு. அது பிறகு இவங்க என்ன உறவாடுவது, என்ன உடன்படிக்கை வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால பல முடிவுகள் எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம்தான் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. சொல்றது தப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். இந்தியா கூட்டணி இன்னைக்கு அது ஒரு லூஸ் ஃபார்மேஷன் தான். ஒண்ணு, தேர்தலின் போது கூட்டணிகள் வச்சுக்கிடுறாங்க, அதுவும் எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கல. இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் ஒரு வலுவான தலைவர், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அங்கு கேட்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த இந்தியா கூட்டணி இதுதான் முடிவு அப்படின்றத கட்டாயப்படுத்துவதாக தெரியல எங்கேயுமே. சில இடங்கள்ல கூட்டணியில கொஞ்சம் சீட்டு பிரச்சனையினால உறவுகள் முறைந்திருக்கிறது, சில இடங்கள்ல சீட்டுகளை விட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இங்க குறைந்தபட்ச ஜனநாயகம் என்பது கட்டாயமாக இந்தியா கூட்டணியில இருக்குது. இடதுசாரிகள் அந்த கூட்டணியை சில நேரம் விமர்சிக்கிறார்கள், கூட்டங்கள்ல கலந்துகின்றார்கள், தேர்தல் வரும்போது எல்லாரும் சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். அந்த ஒரு வித்தியாசத்தை அங்க பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும் அப்படின்னு இளைஞர்கள் எதிர்பார்க்கும் சூழல்ல இப்போ பழையபடி திமுக vs அதிமுக அப்படின்னு உதயநிதி சொல்றது இப்போ புதிய வாக்காளர்களை அது கவருமா சார்? அதாவது மாற்றம், இளைஞர்கள் என்ன மாதிரி மாற்றம் விரும்புகிறார்கள்ன்றது கொஞ்சம் ஆழமாக பரிசீலித்து பார்க்க வேண்டியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை மாற்றத்தை விரும்புகிறோம்னு சொல்றாங்க. ஆனா என்ன மாதிரி மாற்றம்ன்றது இன்னும் சரியாக வெளிப்படுத்த தெரியல அவங்க. இப்ப பங்களாதேஷ்ல இதே மாதிரி ஜன் இசட்னு தான் சொன்னாங்க. இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க, ஆட்சிக்கு விழுந்தது. ஒரு முகமது யூனுஸ் தலைமையில தற்காலிக அரசு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த நாட்டுல என்ன ஆச்சு, தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கலவரங்கள் நடக்கிறது. வேற வழி இல்லாம அந்த போராட்டத்துல ஈடுபட்ட தலைவர்களே இன்னைக்கு மதவாத அமைப்புகளோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்புறம் இங்க என்ன கொள்கை இருக்குது, என்ன மாற்று என்பது இருக்குதுன்றத பார்க்கணும். இதோட நம்ம பக்கத்து நாட்டினுடைய இன்னொரு நாடான இலங்கையை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு இலங்கையில ஒரு இடதுசாரி பிரதமர் தலைவர் உருவாகி இருக்கிறாங்க, அதிபர் உட்பட. அவங்களுக்கு தெளிவான ஒரு கொள்கை இருக்கிறது, மாற்று கொள்கை என்னன்றதை சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தை முன்னேற்றுவது, ஏற்றத்தாழ்வை குறைப்பது, எல்லோருக்கும் கல்வியை கொடுப்பது, எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வெளிநாட்டு கடனை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பது, இப்படின்றதெல்லாம் தெளிவான ஒரு மாற்றுப்பாதையை சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றுப்பாதை இன்னைக்கு இங்க முன்வைக்கப்படவில்லை. நாம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடியவங்க திமுகவிலும் ஒரு தேர்தல் அறிக்கைக்கான ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, அதிமுகவிலையும் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. திமுக போட்டிருக்கக்கூடிய குழுவுல பல வல்லுநர்களை வெளியில இருந்து இருக்க கூட, அவங்க திமுக ஆதரவாளர்களாக கூட இருக்கலாம். ஆனா துறை வல்லுநர்களை போட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுல என்ன பாக்குறாங்க, ஒரு மாற்று கொள்கை என்ன இந்த மாநிலத்திற்கா, மாற்று வளர்ச்சி பாதை என்னவாக இருக்கணும் அப்படின்றத சிந்திக்கிறது. நிச்சயமா மாற்று வளர்ச்சி பாதை எப்படித்தான் இருக்க முடியும்? துரான் மமதானி சொல்லி இருக்கக்கூடிய மாற்றுப்பாதையை நம்ம ஒரு மாற்றுப்பாதைன்னு பார்க்கலாம். சோசியல் டெமோக்ரஸி, எல்லோருக்கும் ஓரளவுக்கு
சமமான வாழ்க்கை தரம், அடிப்படை தேவைகள் குறிப்பாக எல்லாருக்கும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமா இருக்கலாம், வேலைவாய்ப்பா இருக்கலாம், உணவு, உடை, உறைவிடமாக இருக்கலாம், ஓய்வாக இருக்கலாம். இது உத்தரவாதப்படுத்துறதுன்றதுதானே. அதுதானே சரியான மாற்றுப்பாதை. அப்படி ஒரு மாற்றுப்பாதையை திமுக முன்வைத்தாலும் இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அதிமுக முன்வைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா என்ன பார்த்து யார் இதை உண்மையிலேயே பழைய காலத்தை கரெக்டா அமுல்படுத்தி இருக்கிறாங்களான்னு பரிசீலித்து பார்ப்பதற்கு இளைஞர்களுக்கு தெரியும், இளம்பெண்களுக்கு தெரியும். அரசியல் சதுரங்க ஆட்டம் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.